இது 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த மக்கா நகரம். பாலைவனத்தின் மத்தியில் அமைந்திருந்த இந்த சிறிய நகரம் உலகின் மிகவும் புனிதமான இடமாக இருந்தது. ஏனெனில் இங்குதான் நபி இப்ராஹிம் மற்றும் நபி இஸ்மாயிலை கட்டி அல்லாவின் புனித இல்லமான காபா இருந்தது. அரேபியாவின் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் இந்த காபாவை தரிசிக்க வந்தனர். சிலர் பல நாட்கள் பாலைவனத்தை கடந்து பயணம் செய்தனர். காபா அவர்களின் இதயத்தில் மிகப்பெரிய மரியாதையை பெற்றிருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் காபாவை பார்க்க போகிறேன். அதுதான் காபாவா? மக்காவிலிருந்து தெற்கே ஏமன் நாட்டில் அப்ரஹா என்ற சக்தி வாய்ந்த அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவன் தனது நாட்டை உலகிலேயே சிறந்ததாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினான். அப்ரஹா ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினான். அதை பார்த்த அனைவரும் வியக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். இந்த ஆலயத்தை பாருங்கள், இதைவிட அழகான கட்டிடம் உலகில் இல்லை. ஆனால் சில நாட்களில் ஒரு செய்தி அப்ரஹாவை அடைந்தது. அரசே, மக்கள் இன்னும் மக்காவில் உள்ள காபாவுக்கு தான் செல்கிறார்கள். என்ன சொல்கிறாய்? உங்கள் ஆலயத்தை விட அவர்கள் காபாவையே அதிகமாக மதிக்கிறார்கள். அப்படியா? அந்த செய்தி அப்ரஹாவின் அகந்தையை தூண்டியது. அப்படியா? அப்படியானால் காபாவே இனி இருக்காது. நான் அதை கிழித்து விடுவேன். அடுத்த சில வாரங்களில் அப்ரஹா ஒரு மிகப்பெரிய படையை தயாரித்தான். ஆயிரக்கணக்கான வீரர்கள், நூற்றுக்கணக்கான குதிரைகள், மிகப்பெரிய யானைகள். அதில் மிகவும் வலிமையான யானையின் பெயர் மஹ்மூத். படை முழுமையாக தயாராக இருக்கிறது. மக்காவை நோக்கி புறப்படுங்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த செய்தி மக்காவையும் அடைந்தது. யானைகளுடன் ஒரு பெரிய படை காபாவை இடிக்க வருகிறது. இவ்வளவு பெரிய படையை நாம் எப்படி எதிர்ப்பது? நமக்கு ஆயுதங்களே இல்லை. மக்கா மக்கள் அனைவரின் இதயத்திலும் பயம் ஏற்பட்டது. பல நாட்கள் பாலைவனத்தை கடந்து வந்த அப்ரஹாவின் படை இறுதியாக மக்காவின் எல்லையை அடைந்தது. அவர்களின் வருகையால் பூமியே அதிர்வது போல இருந்தது. அரசே, இன்னும் சிறிது தூரம்தான் மக்கா நம் கண்முன். இன்று காபாவின் முடிவு. மக்காவின் தலைவராக இருந்த அப்துல் முத்தலிப் அந்த செய்தியை கேட்டார். மக்கள் அனைவரும் அவரிடம் ஆலோசனை கேட்க வந்தனர். தலைவரே, நாம் போரிடலாமா? அவர்களின் படை மிகவும் பெரியது. அவசரப்பட வேண்டாம். ஒவ்வொரு இல்லத்திற்கும் அதை பாதுகாக்க ஒரு உரிமையாளர் இருப்பார். இந்த இல்லத்தின் உரிமையாளர் அல்லாஹ். அப்துல் முத்தலிப் அப்ரஹாவை சந்தித்தார். அந்த சந்திப்பு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. நீ என்ன கேட்க வந்தாய்? என் ஒட்டங்கள் உங்கள் வீரர்கள் எடுத்து சென்றனர். அவற்றை திருப்பி தருங்கள். காபாவை பற்றி பேசுவாய் என்று நினைத்தேன். ஒட்டகங்களுக்கு நான் உரிமையாளர். காபாவுக்கு அதன் உரிமையாளர் அல்லாஹ். அவன் தனது இல்லத்தை தானே பாதுகாப்பான். மக்காவிற்கு திரும்பிய அப்துல் முத்தலிப் காபாவை பற்றி கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்தார். யா அல்லாஹ், இந்த இல்லம் உன்னுடையது. உன் இல்லத்தை நீயே பாதுகாப்பாயாக. அப்துல் முத்தலிப் மக்களிடம் மலைகளுக்கு செல்லுமாறு கூறினார். அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் உதவியை நம்பி நகரத்தை விட்டு வெளியேறினர். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். அம்மா, காபாவுக்கு என்ன ஆகும்? அல்லாஹ் அதை பாதுகாப்பான். அடுத்த நாள் அப்ரஹாவின் படை காபாவை நோக்கி முன்னேறியது. அனைவரின் பார்வையும் அந்த மிகப்பெரிய யானையின் மீது இருந்தது. மஹ்மூத், முன்னே போ! ஆனால் எதிர்பாராத ஒன்று நடந்தது. அந்த யானை காபாவை நோக்கி ஒரு அடியும் எடுத்து வைக்கவில்லை. முன்னே போ! இது ஏன் நகரவில்லை? வேறு திசையில் திருப்பி பாருங்கள். வேறு திசையில் திருப்பிய போது அது நடந்தது. ஆனால் காபாவை நோக்கி மட்டும் அது மண்டியிட்டது. அலம் தர கைஃப ரப்புக பியஸ்ஹாபில் ஃபீல். யானை படையுடன் வந்தவர்களை உமது இறைவன் எவ்வாறு கையாண்டான் என்பதை நீர் அறியவில்லையா? மனிதர்களால் முடியாத இடத்தில் அல்லாஹ்வின் உதவி ஆரம்பமானது. அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீலின். அவர்களின் சூழ்ச்சியை அல்லாஹ் வீணாக்கவில்லையா? அப்ரஹாவின் திட்டம் மிகவும் வலிமையானதாக தோன்றியது. ஆனால் மனிதர்களின் திட்டத்தை விட அல்லாஹ்வின் திட்டமே உயர்ந்தது. அப்போது வானத்தின் ஓரத்தில் சிறிய கருப்பு புள்ளிகள் தோன்ற ஆரம்பித்தன. அது என்ன? பறவைகள் போல இருக்கிறது. வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல. அவர்கள் மீது கூட்டம் கூட்டமாக பறவைகளை அனுப்பினான். அல்லாஹ் கூட்டம் கூட்டமாக பறவைகளை அனுப்பினான். மனிதர்கள் எதிர்பார்க்காத ஒரு படை. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிக்கீல். ஒவ்வொரு பறவையின் அலகிலும் அதன கால்களிலும் சிறிய சுட்ட மண் கற்கள் இருந்தன. அல்லாஹ்வின் கட்டளையால் அந்த கற்கள் படையின் மீது விழ ஆரம்பித்தன. என்ன நடக்கிறது? ஓடுங்கள்! ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மக்கூல். அவர்களை மிருகங்கள் தின்று மீதமிருக்கும் வைக்கோலைப் போல ஆக்கினான். சில நொடிகளிலேயே பெருமையுடன் வந்த அந்த படை முழுமையாக சிதறிப் போயிற்று. ஒரு மனிதனும் காபாவை பாதுகாக்கவில்லை. அல்லாஹ்வே தனது புனித இல்லத்தை பாதுகாத்தான். இந்த நிகழ்வு மனித வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய நினைவாக மாறியது.
அகந்தை, அதிகாரம், பெரிய படை. இவற்றில் எதுவும் அல்லாஹ்வின் சக்தியை வெல்ல முடியாது. இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வை நம்புபவன் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. அல்லாஹ் நாடினால் சிறிய பறவைகளை கூட தனது படையாக மாற்றுவான். அகந்தையுடன் வாழாமல் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து வாழ்வோம்.